செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும் ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சித்ரா சார், நீங்கள் ஹாலிவுட் படம்லாம் பார்ப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஹாலிவுட் படம் எதுன்னு சென்னையிலேருந்து கிஷோர் கேட்டிருக்காங்க. ஹாலிவுட் படங்களை நான் விரும்பி பார்ப்பது உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகவும் பிடித்த ஹாலிவுட் படங்கள்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பென்ஹர், கிளியோபாட்ரா, ஆல்பர்ட் ஹிச்காக்குடைய பேர்ட்ஸ் போன்ற படங்களை சொல்லலாம். நடிகர் கிஷோர் இப்போ எந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சேலம்லேருந்து விஷ்ணு கேட்டிருக்காங்க. கிஷோர் இப்போ கன்னடத்தில் 3 படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார். தமிழில் புதிதாக அந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமானதாக தெரியல. லோகேஷ் கனகராஜ் சார் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாரு, ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்னால் படத்தை கொடுக்க முடியாதுன்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு திருச்சியிலேருந்து விஷால் கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்துக்கு பல எதிர்மறையான விமர்சனங்கள் வந்ததுனால லோகேஷ் கனகராஜ் இப்படி பேசியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த இயக்குனரும் ரசிகர்களுக்கு பிடித்த படங்களை தருவதில்லை. அவங்க தர்ற படங்கள் ரசிகர்களுக்கு பிடித்த படங்களாக அமைந்து விடுகின்றன. அதன் காரணமாக தான் அந்த ரசிகர்கள் அந்த படத்தை இயக்கியவரை கொண்டாடுகிறார்கள். அதுதான் லோகேஷ் கனகராஜ் கைதி படத்தை இயக்கிய போதும் விக்ரம் படத்தை இயக்கிய போதும் அவருக்கும் நடந்தது. அந்த படங்களையும் அந்த படங்களை படைத்த லோகேஷ் கனகராஜையும் மனதார பாராட்டிய ரசிகர்கள்லாம் லோகேஷ் கனகராஜுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. அதே மாதிரி இப்போ லோகேஷ் கனகராஜ் விமர்சனம் பண்ணுறாங்களே, அவங்க லோகேஷ் கனகராஜுக்கு எதிரிகளும் இல்லை. அவருடைய படைப்புகள் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவங்க லோகேஷ் கனகராஜை பாராட்டுறாங்க. அவங்களால அந்த படைப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியல, அது வேறு அலைவரிசையில் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கும் போது லோகேஷ் கனகராஜை விமர்சிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு படத்தில் பிரச்சனை வர்றதுக்காக வெற்றிமாறன் சார் தயாரிப்புலேருந்து விலகுவது சரியானு வேலூர்லேருந்து குணா கேட்டிருக்காங்க. ஒரு தயாரிப்பாளராக வெற்றிமாறனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றது உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிந்தனாவாதி, ஒரு நல்ல படைப்பாளி. அவர் தயாரிப்பு தொழிலை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பின்னால் பல முக்கியமான காரணங்கள் இருக்கும். சூர்யா சார் கிட்ட இருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு கோயம்புத்தூர்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க. சூர்யாவை தயாரிப்பாளருடைய டெலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குறித்த நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வர்றார். அவரால் தயாரிப்பாளருக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அப்படி இருந்து இதை பற்றிலாம் வெளியில் நிறைய பேர் அதிகமாக பேசுகிறது இல்லைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா திரும்ப திரும்ப அவருடைய ஒரு வட்டத்துக்குள்ளேயே படங்களை பண்ணி கொண்டிருக்கிறது தான். ஜெய்சங்கர் மாதிரி பல தயாரிப்பாளருடைய படங்களில் அவர் நடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவருடைய இந்த பெருமைகளை பற்றியெல்லாம் பல தயாரிப்பாளர் இன்று வரையிலே பேசி கொண்டு வந்திருப்பார்கள். என்ன காரணத்தாலும் இப்போ வர்ற பல நடிகர்கள் இந்த தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெய்சங்கர் மாதிரியோ முத்துராவ் மாதிரியோ பல தயாரிப்பாளருடைய படங்களில் அவங்க நடிக்கிறது இல்லை. சூர்யா உடனடியாக பண்ண வேண்டிய வேலைன்னா தன்னுடைய நண்பர்கள் வட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறது தான். ஜனநாயகன் படத்தில் நான் ஆணையிட்டால் பாடல் ரீமிக்ஸ் செஞ்சு வரப்போகிறதா வரும் செய்தி உண்மையான பாண்டிச்சேரியிலேருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு வலைதளத்தில் வெளியான செய்தி என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஜனநாயகன் படத்திலே நான் ஆணையிட்டால் சாயலில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிறது என்று அந்த வலைதளத்தில் பேசிய நபர் கற்பனையாக அது பேசியிருக்க முடியாது. யாரோ அப்படி ஒரு தகவலை அவருக்கு தந்திருக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்கார். அப்படி அவர் சொன்ன தகவலை நான் எப்படி உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ முடியும்? ஜப்பானில் கல்யாணராமன் படத்தில் நீங்கள் நடித்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு தஞ்சாவூர்லேருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. ஜப்பானில் கல்யாணராமன் படத்தை நடித்ததை ஒரு சுகமான அனுபவம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய 30 நாட்களுக்கு மேலாக ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர் என்று பல நாடுகளில் கமல்ஹாசன், ராதா, சத்யராஜ், கவுண்டமணி, கோபேசர்லா என்று எல்லோருடனும் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஜப்பானில் அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது கமல்ஹாசன், ராதா சம்பந்தப்பட்ட காட்சிகளை எல்லாம் எஸ்பி முத்துராமன் படமாக்க, கவுண்டமணி, நான், கோபேசர்லா சம்பந்தப்பட்ட நகைச்சுவை காட்சிகளை எல்லாம் பல படங்களை இயக்கியவரும் ஜப்பானில் கல்யாணம் படத்துடைய பட தொகுப்பாளருமான விட்டல் தான் இயக்கினார். நிறைய நேரம் இருந்ததுனால கவுண்டமணி, நான், அதை இயக்கிய விட்டல் எல்லாரும் உட்கார்ந்து பேசி பேசி அந்த சீன்கள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுவோம். அது ஒரு சுகமான அனுபவம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த படத்துடைய படப்பிடிப்பு 1985ஆம் ஆண்டு நடைபெற்றது. இத்தனை வருடம் கழித்து இன்றைக்கும் அந்த படத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதுதான் ஜப்பானில் கல்யாணம் படத்தினுடைய காமெடிக்கு கிடைத்த தனி சிறப்பு. நடிகர் சூரி ஹீரோவாக நடித்து இப்போ வில்லனாக நடிக்கிறது சரியானு கடலூர்லேருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. சூரி வில்லனாக நடிக்கிறது தான் எப்போ உங்ககிட்ட சொன்னார்? அதை முதல்ல எனக்கு சொல்லுங்கள். அவர் வில்லனாக நடிக்க போகிறான்னு தெரிஞ்சால் தானே உங்களுடைய கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். விஜயகாந்த் சார் நடித்த உளவுத்துறை படம் வெற்றி படமான கோயம்புத்தூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. விஜயகாந்தனுடைய உளவுத்துறை திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. சத்யராஜ் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற நட்பை பற்றி சொல்லுங்கன்னு சென்னையிலேருந்து ஜெயந்தி கேட்டிருக்காங்க. சத்யராஜ் இந்த சினிமாவில்
சினிமாவில் அடியெடுத்து வைக்க தொடங்கிய நாளிலிருந்து எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு இருந்து கொண்டிருக்கிறது. அவர் முதலாக சினிமாவில் நடித்தபோது நான் பத்திரிகையாளனாக இருந்தேன். அதற்கு பின்னாலே அவர் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றிய விவேகானந்தா பிக்சர்ஸில் நான் பத்திரிகை தொடர்பாளனாக பணியாற்றியதால் அடிக்கடி நாங்கள் சந்தித்துக் கொள்வது அப்போ வழக்கமாக இருந்தது. அதுக்கு பின்னால் பல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற சத்யராஜ் ஒரு காலகட்டத்தில் கதாநாயகனானார். அவர் கதாநாயகனானதுக்கு பின்னால் அவரை விட்டு 2 படங்களை தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அதில் ஒரு திரைப்படம் ஜல்லிக்கட்டு, இன்னொரு திரைப்படம் சின்னப்பதாஸ். 2 படங்களுமே வெற்றி படங்கள் அப்படின்னாலும் இந்த ஜல்லிக்கட்டு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அவருடைய திரை வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான படமாக அமைந்தது. விஜயகாந்த் சார் நடித்த படத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்னது? அதுக்கான காரணத்தையும் சொல்ல முடியுமான்னு லண்டன்லேருந்து ரூபன் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் நடித்த படங்களில் எனக்கு பிடித்த படங்கள் அப்படின்னு வைதேகி காத்திருந்தாள், ஊமை விழிகள், கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, ரமணா என்று பல படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆர்யா சார் இப்போ எந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு தருமபுரியிலேருந்து குமார் கேட்டிருக்காங்க. ஆர்யா நடித்து கொண்டிருக்கின்ற படம்னா அது பா ரஞ்சித்துடைய இயக்கத்திலே அவர் இப்போது நடித்து கொண்டிருக்கின்ற வேட்டுவம் என்ற திரைப்படம் தான். அந்த படம் நீங்களாக மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலும் அனந்தன் காடு அப்படின்ற படத்திலும் நடித்து முடித்திருக்கிறார். அந்த 2 படங்களும் வெளியீட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. சூர்யா சார் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களான்னு சேலம்லேருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. சூர்யா மட்டும் அரசியலுக்கு வந்தார்னா என்னுடைய முழு ஆதரவும் அவருக்கு உண்டு. எதனால் இப்படி நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடும். எனக்கு தெரிஞ்சு சூர்யா 100% அரசியலுக்கு வரமாட்டார். அதன் காரணமாக தான் அப்படி ஒரு பதிலை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நாகார்ஜுனா சார் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் கவனத்தை செலுத்துவாங்களான்னு மும்பையிலேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. நாகார்ஜுனாவுடைய படங்களுக்கு தெலுங்கு படங்களிலே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அங்கே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கதாநாயகன் அவர். அதனால் தமிழ் படங்கள் நடிப்பதற்கு அவர் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வெற்றிமாறன் சார் மற்றும் தனுஷ் சார் திருப்பியும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலேருந்து கிருஷ்ணா கேட்டிருக்காங்க. அடுத்து என்னுடைய இயக்கத்திலே சிம்பு நடிக்க இருக்கிறார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்தவுடன் தனுஷ் நடிக்கின்ற வடசென்னை பார்ட் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கும் என்று வெற்றிமாறன் பல பத்திரிகை பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. எப்படி நீங்கள் அதை பார்க்காம விட்டீங்கன்னு தெரியல. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அட்லி சார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிக்கிற படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பெங்களூர்லேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பிலும் அட்லியினுடைய இயக்கத்திலும் அல்லு அர்ஜுன் நடிக்கின்ற படத்தினுடைய பட்ஜெட் நிச்சயமாக 600 அல்லது 700 கோடி ரூபாய் இருக்க வாய்ப்பு இருக்குது. துருவ நட்சத்திரம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அந்த படத்துக்கு வந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததான்னு தர்மபுரியிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. துருவ நட்சத்திரம் படத்தினுடைய பிரச்சனை முடிவடைந்திருந்தால் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதியை கௌதம் வாசுதேவன் நேரம் அறிவித்திருக்க மாட்டாரா என்ன? அந்த படத்தை எப்படியாவது வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு தான் தீவிர முயற்சியிலே இன்று வரையில் இருக்கிறார் கௌதம் வாசுதேவன். சித்ரா சார், இப்போ நீங்கள் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணால் எந்த ஜானரில் அந்த படம் எடுப்பீங்க அண்ட் அந்த படத்துக்கு ஹீரோவாக யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னு ஸ்ரீலங்காலேருந்து பிரியா கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய சூழ்நிலையில் எனக்கு கிடைச்சதுன்னா என்னுடைய சாய்ஸு ஒரு நகைச்சுவை படம் தான். அந்த நகைச்சுவை படத்திலே கார்த்தியை கதாநாயகனாக நடிக்க வைக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ரஜினிகாந்த் சார் எந்த ஒரு சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்கறதில்ல. உங்கள் சாய் விசித்ரா நிகழ்ச்சிக்கு நீங்கள் அவரை கூப்பிட்ருக்கீங்களான்னு மதுரையிலேருந்து ரிஷி கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரஜினி அவருடைய வீட்டிலே சந்தித்து பேசி கொண்டிருந்த போது சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் நீங்கள் நிச்சயமாக பங்கு கொள்ள வேண்டும், நீங்கள் பங்கு பெறாமல் அந்த நிகழ்ச்சி நிறைவு பெறாது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் அது நிறைவேறலை. எப்போ அதை அவர் நிறைவேற்றி தரப்போகிறார் அப்படின்றது அவர் கையில் தான் இருக்குது. கமல் சாரை நீங்கள் எப்போ முதலாக சந்திச்சிங்க? உங்களுக்கும் கமல் சாருக்கும் இடையில் இருக்க நட்பை பற்றி சொல்ல முடியுமான்னு ஆவடியிலேருந்து வேலவன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் கதாநாயகன் நடித்த முதல் திரைப்படம்னா அது உணர்ச்சிகள் திரைப்படம் தான். அந்த காலகட்டத்திலேருந்து அவரும் நானும் நண்பர்கள். அப்போ நான் பத்திரிகையாளராக இருந்தேன். ஆழ்வார்பட்ட வீட்டில் கமல்ஹாசன் அந்த காலகட்டத்திலேயே பல முறை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். படம் தோல்வி அடைஞ்சாலும் நடிகர்களோட சம்பளத்தை குறைக்காம இருக்கிறது தவறு இல்லையான்னு சென்னையிலேருந்து விஸ்வா கேட்டிருக்காங்க. படங்கள் தோல்வி அடைஞ்சோடனே சம்பளத்தை குறைக்கலைன்னா கூட பரவாயில்ல. படம் தோல்வி அடைந்ததுக்கு பின்னாலே தன்னுடைய அடுத்த படத்துக்கு கூடுதலாக சம்பளம் கேட்கின்ற எத்தனை கதாநாயகர்கள் இருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அடுத்து என்று ஒரு தகவல். திரைப்பட இயக்குநர்களுடைய திருமணங்களில் ஸ்ரீதருடைய திருமணம் நடந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு திருமணம் அதுவரையிலே சினிமா உலகத்தில் நடைபெறவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது அண்ணா சாலையிலே ஹயாத் ஹோட்டல் இருக்கின்ற இடத்துல தான் அப்போ ஆபஸ்பரி என்கின்ற அந்த திருமண மாளிகை இடம்பெற்றிருந்தது. அந்த மாளிகையில் தான் ஸ்ரீதருடைய திருமணம் நடைபெற்றது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினேசன் உட்பட தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் எல்லோரும் திரளாக வந்து கலந்து கொண்ட அந்த திருமணத்தில் வட இந்தியாவில் இருந்து பார்த்திங்கன்னா ராஜ் கபூர்,
சசி கபூர், ராஜேந்திரகுமார், பத்மினி, மெஹமூத், வைஜந்தி மாலா என்று பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டார்கள். திருமண வரவேற்பின் போது மாலையிலே பாலமுரளி கிருஷ்ணாவுடைய கச்சேரியும், இரவு 10 மணிக்கு படே குலாம் அலிகானுடைய ஷனாய் கச்சேரியும் நடைபெற்றது. எஸ் வாசன், ஏபி மெய்யப்ப செட்டியார், கேபி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், எஸ்வலட்சுமி உட்பட திரையுலக பிரமுகர்கள் பலரும் இரவு 10 மணி முதல் 12 மணி வரை அந்த கச்சேரியை கேட்டு ரசித்தார்கள். ஸ்ரீதருடைய மனைவி தேவசானாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ஸ்ரீதரை அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். ஸ்ரீதர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த அந்த கடைசி காலகட்டத்தில் தேவசேனா ஸ்ரீதரை பார்த்து கொண்டதைப் போல யாராலும் பார்த்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஏஆர் ரஹ்மானோடு உங்களுக்கு நல்ல அறிமுகம் இருந்தும் அவருடைய இசையில் பாடக்கூடிய வாய்ப்பு ஏன் உங்களுக்கு கிடைக்கல? 2005 வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்குள்ள இசை நிகழ்ச்சியை நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைய திரைப்பட இசை தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குது? நிறைய பேர் நிறைய குறைகள் சொன்னாலும் இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னா கூட இன்றைய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு இசையமைப்பாளராக அனுபவிக்காரு. ஆமாம், உண்மை. அவருடைய இசை அப்படி பாருங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.